தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இன்று அனைத்து குருக்களின் பாதுகாவலரும் மறைகு மாவட்ட குருக்களின் வழிகாட்டியுமான புனித ஜான் மரி வியானியுடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த அருமையான நாளிலே உங்கள் அனைவருக்கும் திருநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நீங்கள் உங்கள் பங்கு தந்தையருக்காகவும் நம்முடைய மறைமாவட்ட ஆயர் மேதகு அமல்ராஜ் அவர்களுக்காகவும் மறைமாவட்டத்தில் இருக்கிற அனைத்து குருக்களுக்காகவும் ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். மத்திய எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியதே. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வாழ்வில் ஏழ்மை, ஆனால் உள்ளத்தில் எளிமை, ஆண்டவரின் அடிமை, இறைவனுக்கு என்றும் மகிமை, இதுதான் அந்த புனிதரின் பெருமை. ஆம், அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இன்று ஆகஸ்ட் 4ஆம் தேதி புனித ஜான் பேப்டிஸ்ட் வியானி அவர்களின் விழாவை திரு அவை கொண்டாடுகின்றது. வியானி திரு அவையில் அனைத்து குருக்களுக்கும் பாதுகாவலர் என்று திரு அவை அறிவித்திருக்கின்றது. புனித வியானி பிரான்ஸ் தேசத்தில் பிறந்தவர். அவர் பிறந்த காலம் பிரான்சில் ஒரு புரட்சி காலமாக இருந்தது. பிரெஞ்சு புரட்சி என்று நாம் சொல்லுவோம். அந்த காலத்தில் பிறந்த அவர் பல்வேறு இக்கட்டுகள், துன்பங்கள், துயரங்களை சந்தித்தார். அன்று நாடெங்கும் பல ஆலயங்கள் இடிக்கப்பட்டன, குருக்கள் கொல்லப்பட்டனர், திருப்பலி நிறைவேற்றக்கூடாது என்ற ஒரு நிலை. ஏறக்குறைய இன்றைய நிலையில் நாம் லாக்டவுனில் இருப்பது போல திருப்பலி அன்று அனைவருக்கும் வாய்ப்பு இல்லை, பங்கேற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த நேரம். அந்த புனிதர் வளர்ந்த காலத்தில் நெப்போலியன் அரசனாக இருந்தார். ஒவ்வொரு வீட்டில் உள்ள இளைஞனும் படையில் சேர வேண்டும், போரிட வர வேண்டும் என்று கட்டாய சட்டம் இயற்றினார். வியானியும் படையில் சேர்க்கப்பட வேண்டிய கட்டாயம். பெற்றோர்கள் விரும்பவில்லை. எதையோ திட்டம் தீட்டி முயற்சித்தனர், ஆனால் முடியவில்லை. இறுதியில் படையில் சேர்ந்தார். நடுவில் ஒரு முறை அவர் அதிலிருந்து தப்பித்து வந்தார். ஒரு கைம்பெண்ணினுடைய வீட்டில் தங்கினார். இருந்தாலும் அவர்கள் அரசினர் கண்டுபிடித்து விட்டனர். ஒரு வழியாக தன்னுடைய பணியை முடித்துவிட்டு வந்தவர் தான் குருவாக வேண்டும் என்று ஆசித்தார். குருவாக வேண்டுமென்றால் பயில வேண்டும், அறிவு மிகுந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையும் இருந்தது. இவர் அறிவில் சிறந்தவர் அல்ல, எளியவர்தான், பக்திமான், ஆனால் அறிவில் சிறந்தவர் அல்ல. எனவே குருமடத்தில் பல நேரங்களில் தோல்வியுறும் நிலையும் ஏற்பட்டது. இருப்பினும் இறைவனின் அருளால் இறுதியில் அவர் குரு பட்டம் பெற்றார். குரு பட்டம் பெற்ற பிறகு அவரை ஓரிடத்திற்கு அனுப்பினார் ஆயர் அவர்கள். அவ்வாறு அனுப்பப்படும் போது முதன்மை குரு அவரை பார்த்து, அந்த பங்கில் ஆர்ஸ் என்ற அந்த பங்கில் கடவுளின் அன்பு இல்லை, மக்களுக்கு கடவுள் மீது அன்பு இல்லை. நீ அந்த இடத்திற்கு போய் அதை தூண்ட வேண்டும், கடவுளின் அன்பை தூண்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லிதான் அவரை அங்கு அனுப்பினார். அங்கும் அவர் சென்றார். ஆர்ஸ் என்ற அந்த நகரின் நிலை என்னவென்றால், மக்கள் மத்தியில் கட்டுப்பாடு இல்லாத செயல்கள், ஒழுக்கமற்ற வாழ்வு, ஆன்மீக வாழ்வில் அக்கறையின்மை, ஆலய வழிபாடுகளில் புறக்கணிப்பு, இதுதான் அன்றைய ஆர்ஸ் நகர மக்களின் வாழ்க்கை முறையாக இருந்தது. என்ன செய்வது என்று இவர் பார்த்தார். இவர் எடுத்த கருவி 2. ஒன்று பாவ மன்னிப்பு என்ற வார்த்தை, 2
ஒப்புரவு அருட்சாதனம் என்ற ஒரு திருவருட்சாதனம். பாவ மன்னிப்பு பெற்றால் ஒழிய இறை அன்பில் ஒருவர் வளர முடியாது என்று எண்ணி அவர்களுக்கு அதை போதித்தார். அவர் ஒப்புரவு அருட்சாதனத்திற்காக நாள் முழுவதும் உட்கார்ந்தார். ஏறக்குறைய ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் அவர் ஒப்புரவு அருட்சாதனம் கேட்டதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு அவர் எடுத்த அந்த கருவியின் வழியாக ஆண்டவர் பால் மக்களை ஈர்த்தார். அநேகர் 1000 பேர் அங்கு அவரை நாடி வந்தனர். ஆர்ஸ் நகரம் தேடி வந்தனர். இறை அருளை பெற்று சென்றனர். எளிமையில் தன் வாழ்வை அவர் நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் இறைவன் மகிமையில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். ஆக மக்கள் மத்தியில் மாபெரும் ஒரு தந்தையாக அவர் தோன்றினார். எளிய வழியில் இறைவனை அடைய இனிய வழி என்பது ஒப்புரவு அருட்சாதனம் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். மற்றவர்களின் மனதில் இருக்கும் கரைகளை களைய, குறைகளை குறைக்க எளிய வழி அவர்களுக்கு போதித்தார். அவர்களுக்கு அறிவுரை கூறினார். அவர்களை வழிநடத்தினார். அன்பார்ந்தவர்களே, நல்லவர்களின் வாழ்க்கையை பார்த்து தமது வாழ்வை மாற்றம் செய்பவர்கள் தான் சமூகத்திற்கு மாண்பு சேர்ப்பார்கள். நல்லவர்கள் வாழ்க்கை பார்த்து நாம் நம் வாழ்க்கையை மாற்றம் செய்ய வேண்டும். இந்த புனிதரின் வாழ்வு ஒரு மாண்புமிக்க வாழ்வு, நமக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்வு என்பதை நாம் அறிவோம். ஆம், அந்த புனிதரை கண்டு நாம் நம் வாழ்வை மாற்றுவோம். 2 கருவிகள், பாவ மன்னிப்பு, ஒப்புரவு அருட்சாதனம். இதை நாம் எவ்வாறு சந்திக்கின்றோம், எவ்வாறு ஏற்றுக்கொள்கின்றோம், எவ்வாறு நாம் நம் வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இந்த நாளில் அகில உலக திரு அவையில் உள்ள அனைத்து திருப்பணியாளர்களுக்கு உளமார்ந்த வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். வியானி புனிதரின் பாதுகாவல் அவர்கள் அனைவருக்கும் இருந்து நல்ல ஒரு குருக்களாய் எங்குமே அவர்கள் இருந்திட நாளும் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க புனிதர் வழியாக நாம் இறைவனை இறைஞ்சுவோம். சிறிது நேரம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பு தந்தையே, மாபெரும் புனிதராம் புனித வியானியை எங்களுக்கு ஒரு பாதுகாவலராய் கொடுத்திருக்கின்றீர். நன்றி கூறுகின்றோம். எளிமையான மனதோடு எளிய வழியில் உம்மையை பற்றி கொண்டு அனைவரையும் உன்பால் அழைத்து வரும் ஒரு கருவியாக அவரை நீர் தேர்ந்தெடுத்தீர். அவரை போல நாங்களும் மிதமிஞ்சிய பட்டுதல்களிலிருந்து விடுதலை பெற்று கட்டுப்பாடற்ற வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒழுக்கத்தோடு வாழவும் உண்மையின் வழி நடக்கவும் எங்களுக்கு அருளும். நாங்கள் எங்கள் குருக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அனைத்து குருக்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமீன். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 35 துவங்கி அதிகாரம் 10 இறை வார்த்தை 1 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, இளையோரே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாள். புனித ஜான் மரிய வியானி என்று சொல்லக்கூடிய அனைத்து குருக்களின், சிறப்பாக பங்கு குருக்களின் பாதுகாவலராகிய இவருடைய திருவிழாவை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைய நாளிலே அனைத்து குருக்களுக்கும் நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையுமே தனிப்பட்ட விதத்திலே சிறப்பாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதனை உணர்வதற்காக இன்றைய நாளுடைய இறைவார்த்தைகள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. முதல் வாசகமாக வரவேண்டிய எசேக்கியேல் பகுதியிலிருந்து நாம் வாசிக்கிறோம். இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய வார்த்தையை உனக்கு வழங்குகின்ற பொழுது அதை நீ கவனமாக பெற்றுக்கொண்டு தீயவர்களை உள்ளபடியே நீ கண்டிக்க, நல்லவர்களை பாராட்டி வளர்த்தெடுக்க உன்னை காவலனாக, வீட்டு காவலனாக உருவாக்கி இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இன்றைய நற்செய்தியிலே முக்கியமான 3 விஷயங்களை சொல்லுவதை நாம் உள்வாங்கிக் கொள்ளலாம். ஆண்டவர் இயேசு சிற்றூர்கள், நகர்கள் எங்கும் அவர் நற்செய்தி பறைசாற்றிக் கொண்டே செல்லுகிறார். அங்கே ஒவ்வொரு ஜெபக்கூடங்களையும் போதிக்கிறார். போதிப்பது மட்டுமல்ல, அவர் பல விஷயங்களை, நோய்களை நீக்கக்கூடியவராக, பேய்களை ஓட்டக்கூடியவராக பல காரியங்களை சாதிக்கிறார். அவர் மீது அவர் பரிவு கொண்டவராக இருக்கிறார். அவர்கள் 1000 ஆடுகளைப் போல் இருக்கிறபடியால் அவர் மீது பரிவு கொண்டார். இயேசுவுடைய பரிவு எப்படி என்று சொன்னால், the compassionate heart. இந்த வார்த்தையை to suffer with என்று பொருள்படக்கூடிய, யார் கஷ்டப்படுகிறார்களோ, சிரமப்படுகிறார்களோ அவருடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவளோடு சேர்ந்து சிரமத்தை சந்திக்க தயாராக இருப்பது, அந்த மனநிலையோடு ஆண்டவர் இயேசு தன்னை தனது மக்களுக்கு காட்டிக் கொள்கிறார். அவர் அறுவடை மிகுதியாக இருக்கிறது, எனவே அறுவடையின் ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், தேவையான ஊழியர்களை அனுப்பும்படியாக என்று சொல்லி தமது சீடரிடத்தில் சொல்லுகிறார். அறுவடை என்றால் என்ன? காலத்துக்கு ஏற்றாற் போல் பணியாற்றக்கூடிய பணி தளம். இன்றைய காலத்திலும் பல்வேறு அறுவடை இருக்கிறது. அதை அறுத்து சேர்ப்பதற்கு, சரி செய்வதற்கு, சீர் செய்வதற்கு ஆட்கள் தேவை. அவர்கள் குருக்கள் மட்டுமல்ல, துறவிகள் மட்டுமல்ல, அருட்சகோதரிகள் மட்டுமல்ல, திருமுழுக்கு பெற்ற மனிதனாக இருக்கின்ற இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் அந்த கடமை இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே இந்த நோய்க்கு எதிராக போரிடக்கூடிய, கஷ்டப்படக்கூடிய மக்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறுவடை இருக்கிறது. அதை பலரும் செய்து கொண்டிருக்கிறார்கள், நாம் செய்கிறோம், இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய கட்டாயம் மிகப்பெரிய ஒரு அறுவடையாக இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட இந்த இயற்கைக்கு எதிராக செயல்படக்கூடிய விதத்தில் நாம் பார்க்கிறோம். சட்டங்களை தீட்டுவது, அவசரமாக இதை சாதிக்க நினைப்பது, இது போன்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு எதிராக சரியான பாதையை காட்டுவது, சரியான விழிப்புணர்ச்சியை கொடுப்பது, சரியானதை ஏற்றுக்கொள்வது, தவறானதை கண்டித்து அதை மாற்றி அமைப்பதற்கு முன்னெடுப்பது, இது போன்ற காரியங்களை செய்வது. அனைவரும் கல்வி கற்க வேண்டும், அனைவரும் தேவையான வளமையை பெற்றுக்கொள்ள வேண்டும், வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும், அனைவரும் மகிழ்ந்து கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்கிறோம். அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும், அரசியல்வாதிகளாக இருந்தாலும், ஆன்மீக தலைவராக இருந்தாலும் ஆசைப்படுகிறார்கள், சாமானியர்கள் நாம் மேலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி. இந்த சூழ்நிலையில் இந்த தேசியமாக இருந்தாலும் சரி, மாநிலமாக இருந்தாலும் சரி, மக்கள் சார்ந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நாம் சாதகமாக உதவி செய்யக்கூடியவர்களாக. ஆனால் மக்களுக்கு எதிரான திட்டங்கள் வருகின்ற பொழுது யார் முன்னெடுத்து அதை தடை செய்ய பார்க்கிறார்களோ அதுவும் இந்த காலத்தினுடைய அறுவடையாக இருக்கிறது. அதற்காக அனைவரும் முன் வருகின்ற பொழுது ஆண்டவர் என்னால் நற்செய்தி சொல்லக்கூடியது நமக்கு புலப்படும், அர்த்தமாகும். தொடர்ந்து ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அவர் பல நன்மைகளை செய்து கொண்டே சென்றவர் பேய்களை ஓட்டக்கூடியவராக, நோய்களை குணமாக்கக்கூடியவராக வருகின்றார். இந்த காலகட்டத்தில் எது நோயாக இருக்கிறது, எது பேயாக இருக்கிறது என்று சொல்லி கண்டுபிடித்து அதை ஒழிப்பதற்கான வல்லமையை, தூய ஆவியின் துணையை நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் சாமானியமானவர்களாக, சாதாரணமானவர்களாக இருந்தாலும் கூட ஓமோது திருவுளப்படி, ஓமோது ஞானத்தைப்படி எங்கள் பாதுகாவலராகிய புனித ஜான் மரிய வியானி அங்கே தீமைகள், பல்வேறு அடிமைத்தனங்களிலே குடிப்பழக்கத்தில் இருக்கிறார்கள், பல்வேறு புகைப்படத்தில் பழக்கத்தில் இருக்கிறார்கள், ஒழுங்கீனத்தில் இருக்கிறார்கள்.
அந்த ஊருக்கு ஒரு சிற்றூராக இருந்தாலும் கூட அங்கே பணி இருக்கிறது சொல்லி புரிந்து கொண்டு அவர் உன்னுடைய திருவுளப்படி செயல்பட்டார். என்னால் முடியும், இறைவனை அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லி அவர் செயல்பட்டார். அதை போலவே நாம் இருக்கின்ற இடத்துல நமது குடும்பமாக இருக்கலாம், நாம் இருக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கலாம், நமது ஊராக இருக்கலாம், அங்கே என்னுடைய பணி இதுவாக இருக்கிறது, என்னால் எதையும் செய்ய முடியும், எதற்காக ஆண்டவனை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி செயல்படுகின்ற பொழுது நாம் ஆண்டவருடைய உண்மையான சீடர்களாக இருக்கின்றோம். அனைவருக்கும் அந்த அழைப்பை ஆண்டவர் இயேசு வழங்குகிறார். நாம் ஒவ்வொருவரும் அவருடைய அறுவடையின் ஆட்களாக பணியாளர்களாக இருக்கும் சொல்லி அவர் ஆர்வத்தோடு அழைப்பு விடுக்கிறார். எனவே அவருடைய அழைப்பை ஏற்றவர்களாக அவரோடு சேர்ந்து பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க நாம் தொடர்ந்து முயற்சிப்போம். கண்டிப்பாக அவருடைய பணிக்கு ஏற்ற பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். எனவே இந்த காலத்தில் ஆண்டவரை எங்களுக்காக என்ன செய்தி நீர் எங்களுக்கு வழங்குகின்றீர், எங்களுடைய பாதுகாவலரை பயன்படுத்தியதை போல எங்களையும் பயன்படுத்துவீராக. எங்களுடைய குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பீராக, எங்கள் நாட்டை ஆசீர்வதிப்பீராக, எங்களுடைய மக்களை ஆசீர்வதிப்பீராக, ஏழை எளியவர்களை காப்பாற்றுவீராக. இதற்காக முன்வரக்கூடிய நல்ல மனிதர்களுடைய எண்ணிக்கையை நீர் கூட்டிக் கொடுப்பீராக என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். கண்டிப்பாக ஆண்டவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாட்டையும் அகில உலகையும் மீட்டெடுப்பார், காத்துக்கொள்வார். அவரே உலகின் இரட்சகராக எல்லாருக்கும் விளங்குவார். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே ஆயனுமாக நாம் மகிழ்ந்து கொண்டாடுவோம். மோட்ச வாக்கியத்தை இங்கே நாம் கொண்டாடுவோம். எனவே திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய அன்பு மக்களாக வாழ்வதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். மகிழ்வும் குருத்துவ குலங்களே, வாழ்த்தி போற்றுவோம் வியானியை. மகிழ்வும் குருத்துவ குலங்களே, வாழ்த்தி போற்றுவோம் வியானியை. விண்ணக வாசல் நுழைந்த நாளின்று மன்னகம் மகிழும் இனியன நாள். விண்ணக வாசல் நுழைந்த நாளின்று மன்னகம் மகிழும் இனியன நாள். குருக்களின் தூயவரே, எங்கள் அன்பின் புனிதரே, இயேசுவின் பணியில் இணைந்தாயே. மானிடர் பாவம் நீக்கி ஆசி பொழிந்தாயே. அன்பரேசுவின் பணியில் இணைந்தாயே. மானிடர் பாவம் நீக்கி ஆசி பொழிந்தாயே. விண்ணக வாசல் காட்டி நின்றாயே. விண்ணக வாசல் காட்டி நின்றாயே. குருத்துவ வாழ்வின் புனிதம் கண்டாயே. வாழ்க புனித வியானியே, வாழ்க வாழ்க வாழ்கவே. வாழ்க புனித வியானியே, வாழ்க வாழ்க வாழ்கவே. குருக்களின் தூயவரே, எங்கள் அன்பின் புனிதரே. குருக்களின் தூயவரே, எங்கள் அன்பின் புனிதரே. அருள் நிறை மரியின் பண்பில் இணைந்தாயே. மக்கள் பசிப்பினி போக்கி மகிழ்ந்தாயே. அருள் நிறை மரியின் பண்பில் இணைந்தாயே. மக்கள் பசிப்பினி போக்கி மகிழ்ந்தாயே. தந்தையாயன் இதயம் நுழைந்தாயே. தந்தையாயன் இதயம் நுழைந்தாயே. குருத்துவ வாழ்வின் தலைமை கண்டாயே. வாழ்க புனித வியானியே, வாழ்க வாழ்க வாழ்கவே. வாழ்க புனித வியானியே, வாழ்க வாழ்க வாழ்கவே. குருக்களின் தூயவரே, எங்கள் அன்பின் புனிதரே. குருக்களின் தூயவரே, எங்கள்
மகிழ்வோம் குருத்துவ குலங்களே, வாழ்த்தி போற்றுவோம் வியாணியை. மகிழ்வோம் குருத்துவ குலங்களே, வாழ்த்தி போற்றுவோம் வியாணியை. விண்ணக வாசல் நுழைந்த நாள் இன்று, மன்னகம் மகிழும் இனியன நாள். விண்ணக வாசல் நுழைந்த நாள் இன்று, மன்னகம் மகிழும் இனியன நாள். குருக்களின் தூயவரே, எங்கள் அன்பின் புனிதரே, குருக்களின்